வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு விளக்கு மாடல் தான் செய்யதை பார்க்க போகிறோம். அதுக்கு மஞ்சள் கலர் பாசி, வெள்ளை, சிவப்பு, இது எல்லாமே 5mm, இது வந்து 2mm நீல கலர் பாசி, சின்ன பாசி. இதை வச்சு தான் நம்ம ஒரு விளக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 6 மணி பூவில் தான் போட போகிறோம். 6 மணி பூ வந்து நமக்கு ஒரு அடி ஒயரில் ஒரு 8 பூ கிடைக்கும். அதனால் நான் 3 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 வெள்ளை பாசி போட்டுக்கிடலாம். 3 வெள்ளை பாசி, அடுத்தது 3 சிவப்பு பாசி. பாருங்கள், 3 வெள்ளை போட்டாச்சு. அடுத்தது 3 சிவப்பு போட்டுடலாம். பாருங்க, 3 வெள்ளை, அதுக்கு பிறகு 3 சிவப்பு போட்டிருக்கேன். இந்த கடைசியாட்டு போட்ட சிவப்பு பாசியில் இன்னொரு சைடு உள்ள டொயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ 6 பாசி போட்டிருக்கோம். 6 மணி பூ தான் போட போகிறோம். பாருங்கள், இதை சென்டர் படுத்திக்கிட்டு இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். பாருங்கள், 6 மணி பூ போட்டாச்சு. அடுத்தது போடும்போது நமக்கு இந்த சைடு 2 வெள்ளை பாசி போட்டுக்கிடுங்க. இதில் 2 வெள்ளை பாசி போட்டுக்கிட போகிறேன். இந்த சைடு, அதாவது சிவப்பு பாசி இருக்கக்கூடிய சைடு சிவப்பு பாசி போடணும். வெள்ளை பாசி இருக்கக்கூடிய சைடு வெள்ளை பாசி போட போகிறேன். பாருங்கள், இப்போ 3 பாசி போட்டிருக்கேன். இந்த 3வது பாசியில் நமக்கு இப்போ 6 பாசி வரணும். அதில் ஒரு பாசிக்குள்ளே டொயின் இருக்குது. இப்போ 3வது போட்ட பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். பாருங்கள், 2 பூ வந்தாச்சு. இன்னும் இதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் 3 சிவப்பு பாசியும், இந்த பக்கத்தில் 2 வெள்ளை பாசியும் போடணும். பாருங்கள், இந்த சைடு 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு 2 வெள்ளை பாசி போட்டு வச்சுருக்கேன். வெள்ளை பாசி போட்ட சைடில் இருந்து டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இனி அடுத்தது 4வது பூ போடும்போது இந்த சைடு 3 வெள்ளை பாசி போடுங்க. இந்த சைடு 2 சிவப்பு பாசி போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு 2 சிவப்பு பாசி, இந்த சைடு 3 வெள்ளை பாசி போட்டிருக்கேன். இந்த சிவப்பு பாசியில் தான் நம்ம இந்த வெள்ளை பாசி போட்ட டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 4 பூ போட்டிருக்கோம். அடுத்தது வந்து அடுத்த லைனில் 5 பூ வரணும். எல்லாமே 6 மணி பூ தான். 5 லைன் வரணும். இப்போ இனி அடுத்தது இந்த சைடில் உள்ள டொயின்லேயே தான் நம்ம எல்லா பாசியுமே போட போகிறோம். முதல்ல ஒரு 2 வெள்ளை பாசி, 3 சிவப்பு பாசி. பாருங்கள், 2 வெள்ளை 3 சிவப்பு போட்டிருக்கேன். இப்போ கடைசியாட்டு போட்ட சிவப்பு பாசியில் இந்த சைடில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். இனி இந்த லைனில் நம்ம இதில் 2 பாசிக்குள்ளோடி டொயினை விட்டு எடுத்துக்கிடணும். 6 மணி பூவில் ஒரு பாசி, அதே மாதிரி இந்த 6 மணி பூவில் இந்த பாசி, அதே மாதிரி 2 பாசி எடுத்துக்கிடணும். 2 பூலையும் ஒவ்வொரு பாசி எடுக்கும். இனி இதில் நமக்கு எல்லாம் சிவப்பு தான் போடணும். இப்போ 3 பாசி இருக்குது. இந்த பாசி, இந்த பாசி, இந்த பாசி, 3 பாசி இருக்குது. டொயின் உள்ள 3 சிவப்பு பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 சிவப்பு பாசி போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து குறுக்க விட்டு எடுத்துடலாம். இன்னும் அதே மாதிரி 2 பாசி எடுக்கணும். இந்த பூவில் ஒரு பாசி, அதே மாதிரி அந்த 6 மணி பூவில் ஒரு பாசி. பாருங்கள், இதில் ஒரு பாசி இப்படி எடுக்கணும். இப்போ இதுலேயும் 3 பாசி இருக்குது. டொயின் உள்ள 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதில் 5 பூ வரணும். அதில் இப்போ நம்ம 4 பூ போட்டாச்சு. இன்னும் ஒரு பூ போடணும். இப்போ இந்த சைடு, அதாவது வெள்ளை பாசி இருக்கக்கூடிய சைடில் 2 பாசி உள்ளதான் இப்போ டொயின் இருக்குது. 2 வெள்ளை பாசி இந்த சைடு, 2 வெள்ளை பாசி போட்டுட்டு இந்த சைடு வந்து 2 சிவப்பு போடணும்.
சிவப்பு போட்டிருக்க பாசியில் தான் நம்ம குறுக்க விட்டு எடுக்கணும். ரெண்டாவது போடக்கூடிய பாசியில் 2 பாசி போட்டுட்டு இந்த பாசியை இப்படி எடுத்து இந்த சைடில் உள்ள ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி வரும். இப்போ இந்த லைனில் வந்து 5 பூ வந்திருக்கு. அடுத்த லைனில் 6 பூ வரணும். பாருங்கள் 4 பாசி வெள்ளையும் ஒரு சிவப்பும் போட்டிருக்கோம். நம்ம இந்த சைடில் உள்ள ட்ரோயினை இதில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போவும் இதே மாதிரி இந்த 6 மணி பூவில் ஒரு பாசி, இந்த 6 மணி பூவில் ஒரு பாசி, 2 பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள் நமக்கு 3 பாசிக்குள்ளோடி ட்ரோயின் இருக்குது. இனி இந்த ட்ரோயினில் வந்து 2 வெள்ளையும் ஒரு சிவப்பும் போடணும். பாருங்கள் 2 வெள்ளையும் ஒரு சிவப்பும் போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை எடுத்து இந்த சிவப்பு பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி வந்துட்டு இன்னும் நம்ம இந்த ட்ரோயினை இந்த 2 பாசிக்குள்ளோடையும் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே போல் தான் இன்னும் 3 பூ போடுங்க. கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். அதாவது 2 வெள்ளை பாசி ஒரு சிவப்பு பாசிக்குள்ளோடு இந்த ட்ரோயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே மாதிரி 3 பூ போட்டுருங்க. பாருங்கள் 5 பூ போட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக போடும்போது இந்த ஒரு பாசிக்குள்ளோடி தான் நம்ம ட்ரோயினை விட்டு எடுக்கணும். அப்போ 2 பாசி இருக்கும். இனி 4மே வெள்ளை பாசி தான் போடணும். இந்த பக்கத்தில் போட்டுக்கிடுங்க. வெள்ளை பாசியை இந்த சைடு கொண்டு வரணும் ட்ரோயினை. பாருங்கள் போட்டாச்சு. இனி நம்ம இந்த பக்கத்தில் இருக்க ட்ரோயினை இந்த பாசியில் கொண்டு வர போகிறோம். இது உள்ளோடி கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது நடுவில் பாருங்கள் இது நேர், இதில் நடுவில் 5 பூவில் நடுவில் இருக்க பூவில் நேர் இருக்கக்கூடிய பாசியில் இந்த 2 ட்ரோயின் பாசிலையும் ஒரு ட்ரோயின் அந்த பக்கமாகவும் ஒரு ட்ரோயின் இந்த பக்கமாகவும் இருக்கணும். அதே மாதிரி கொண்டு வர போகிறோம். பாருங்கள் ஒரு ட்ரோயினை இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரோயினில் ஒரு நீல பாசி போட்டுடலாம். இது வந்து இந்த பாசி வந்து ஊசி கொடுத்துருந்தோம்னா ஊசிக்குள்ளே போகாது. அதனால தான் நான் இந்த ஊசி போட்டு கொறுக்கலை. இந்த ட்ரோயின் உள்ளனா ஈஸியாக போயிடும். பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது இந்த சைடில் இந்த முக்கில் வரும்போது இந்த நீல பாசியை வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலர் வச்சு இதை செய்யுங்க. இனி நம்ம எல்லா பாசிக்குள்ளோடையும் இதை கொடுத்து எடுத்துடலாம். நான் நீல கலர் என்கிட்ட இருந்துச்சு பொடி பாசி, அதனால நீலம் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்படி நம்ம நேரம் இருக்கிறதுனால நம்ம இப்படி கொடுக்கும்போது இந்த சைடு வரையும் வந்துட்டு பாருங்கள் ஒரே நேரத்திலே. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இங்கே வரையும் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வரும்போது இதில் ஒரு நீல பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் ட்ரோயினை இங்கே கொண்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த முக்கு வரையும் கொண்டு வந்தாச்சு. இனி இந்த பக்கத்தில் இதில் ஒரு நீல பாசி போட்டுடலாம். நீல பாசி போட்டுட்டு அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நமக்கு மஞ்சள் கலர் பாசி வேணும். மஞ்சள் கலர் வச்சு இந்த சைடு இடது பக்கம் 3 பாசி போட்டுடலாம். ரெண்டு 3 அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு பாசி. நமக்கு இப்போ 2 பாசி உள்ளோடி ட்ரோயின் இருக்குது. 4 பாசி போட்டிருக்கோம். 6 மணி பூ தான் இதுவும். இனி இந்த பாசிக்குள்ளோடி இதை ட்ரோயினை கொடுத்து எடுத்துடலாம். இந்த 3 பாசி போட்டோம் பாருங்கள், அதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துருக்கோம். இனி இந்த பக்கத்துலேயே 5 பாசியும் போட்டுடலாம். இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் போட போகிறோம். பாருங்கள் 5 பாசி போட்டு வச்சுருக்கேன். இதில் 5வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வரும். இனி நம்ம பக்கத்து பாசியில் முதல்ல போட்ட பூவில் ஒரு பாசி எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இனி இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த ட்ரோயினில் போடுங்க. 4 பாசி போட்டுடலாம். மஞ்சள் கலர் தான். பாருங்கள் 4 பாசி போட்டு அந்த 4வது பாசிக்குள்ளோடி இன்னொரு ட்ரோயினை குறுக்க விட்டு எடுத்தாச்சு. இப்படி வரும். அதுக்கு பிறகு இந்த பாசியும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும். இதையும் சேர்த்து எடுத்தாச்சு. இப்படி வரும். அப்போ 2 பாசி இருக்குது. நம்ம இந்த சைடு 4 பாசி போடுங்க. அதாவது இதில் வந்து ட்ரோயின் கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதனால் இதில் போட போகிறேன். ஏதாவது ஒரு சைடில் போட்டுக்கலாம். 4 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள் 4 பாசி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம மேலே போட்டிருக்க ஒரு பாசியை விட்டுடலாம். அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய பாசிக்குள்ளோடி ட்ரோயினை கொண்டு வந்து நம்ம இப்படி வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே பாசியில் இப்போ நான் இதே தான் ட்ரோயின் நீளமாக இருக்குங்கிறதுனால இதிலே போட போகிறேன். அப்படி இல்லைன்னா இதிலே 2 பாசி போட்டு நம்ம இதில் கொண்டு வந்துடலாம். இப்போ இதிலே 2 பாசி போட்டுடலாம். போட்டுட்டு அந்த ட்ரோயினில் கொண்டு வந்து நாட் போட்டுடலாம். பாருங்க 2 பாசி போட்டாச்சு. இப்போ இதில் இப்படி நாட் போட்டால் இப்படி வரும். நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்க நாட் போட்டாச்சு. இப்போ விளக்கு அழகாக ரெடி ஆயாச்சு. நான் இனி இந்த நீளமாக இருக்க ட்ரோயின் இதில் பக்கத்தில் உள்ள பாசியில் எல்லாம் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு பற்றி வச்சு வாட்டி விட்டுற போகிறேன். விட்டுட்டு நான் அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் பக்கத்து பாசிலெல்லாம் கொறுத்து விட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட போகிறேன். பாருங்கள் நான் இதே போல் 6 செய்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் 6 செய்து வச்சுருக்கேன். நம்ம கோலம் போல் இதே மாதிரி வச்சுக்கிடலாம். இப்படி பாருங்கள் இப்படி வைக்கலாம். அழகாக இருக்குது. இனி இதில் நடுவில் நமக்கு ஏதாவது தேவைன்னாலும் நடுவுலையும் இதே மாதிரி ஒரு அருங்கோணத்தில், அதாவது 6 முக்கு வருது. இதே மாதிரி நம்ம 6 மணி பூவில் இதே மாதிரி நடுவுலேயும் ஒன்று செய்யலாம். அதுவும் நான் செய்யும்போது வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.